அனைத்து சாப்பாட்டு பிரியர்களுக்கும் அனைத்து சாப்பாட்டு ராமர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு தாயில ஸ்டிக்கி ரைஸ் வளவலன்னு இருக்கிற அரிசி வெடக்கோழி அண்ணாச்சி எல்லாம் மொத்தம் 2 4 6 8 2 4 6 8 9 தான் இருக்குது. 9 அண்ணாச்சி 10 இது 11 10 11 12 13 14 5 16 17 18 இருந்து வருது. மொத்தம் இலை நிறைய ஃபுல்லா வச்சுக்கிறாங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது வெடக்கோழி தாய்லாந்து ஸ்டிக்கி ரைஸ் ரச அரிசியா ஒட்டக்கொடி அரிசியா ஸ்டார்ட் பண்றேன். 5 4 3 2 1 கேமரா ஸ்டார்ட் பண்ணு. ஸ்டார்ட். இடமா தானே இதை காலி பண்ணிக்கிறேன். கழுத்து நாடுகள் கரெக்டா நல்லா சாத நாரா வராம நல்லா இருக்கு. எலும்பு கட்டியா இருக்கு. நாடுகள் நல்லாவே இருக்கு. கறி சூப்பரா இருக்கு. ஸ்டிக்கி ரைஸ் பசை அரிசி பொங்கல் மாதிரி தான் இருக்கும். அது ஆமா பொங்கல் மாதிரி தான் இருக்குது. வரதான் இருக்குது. டேஸ்ட் சூப்பரா இருக்கு. கோழி நல்லா அமைஞ்சிச்சுன்னா நல்லா இருக்குது. இல்லைன்னா நல்லா இருக்க மாட்டேங்குது. கோழி நல்ல கோழியா இருந்தா சாப்பாடு நல்லா இருக்கு. ருசியா இருக்கு. இல்லை ருசி வர மாட்டேங்குது. பசையா இருந்தா சோறு ரசச்சோறு வலிக்கிட்டு போது எப்படி தண்ணி குழம்பு அப்படின்னு வலிக்கிட்டு ருசியாக போக கிடையாது. அப்படி சாப்பிடுது. நம்ம நாட்டு அரிசி வழியெல்லாம் இல்லை. ருசியில் ஓரளவு இருக்குது. வரவரான்னு இருக்குது. குழம்பு வச்சு ஊற்றிக்கிறது. குழம்பு கொஞ்சம் காரம் மாறி போச்சு. குழம்பு காரம் கொஞ்சம் அதிகம் வச்சு அதில் தயிர் வச்சுங்க. தயிர் காரத்துக்காக தான். அடையோட இந்த காரத்துக்காக தான் தயிர் ஊற்றிக்கிறது. கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கலாம். தயிர் ஊற்ற இந்த காரம் அதாவது தயிரும் கறியும் குழம்பு சாப்பிட்டா டேஸ்டே தனி. தயிர் தேன் குறை சொல்றாங்கன்னா சாப்பிட்டு பாருங்க. அந்த மாதிரி
தயிர் தானே இருக்கா செல்வி? தயிர் தான் கொஞ்சம் போதும். கட்டுத்தயிர் தண்ணி குழம்பு. கட்டுத்தயிரும் தண்ணிகளும் காம்பினேஷன் சூப்பரா இருக்கு. இது மறந்தே போயிட்டேன். கறி இருக்குன்னா சாப்பாடுலாம் 6:50 முடிச்சுனா 10:38. ஆனா கறி தான் 1 மணி நேரம் ஆகும். தலையை கட் பண்ணி போறதே சரியா நல்லா இருக்கு. தலையில ஏகப்பட்ட எலும்பு இருக்கும். தாயில வந்து ஸ்டிக்கி ரைஸ், வெடக்கோழி வறுவல், வெடக்கோழி தண்ணி குழம்பு சூப்பரா இருந்தது. அரிசி வந்து ஸ்டிக்கி ரைஸ்னா வேற ஒன்றும் இல்லை, நம்ம நாட்டு பாசுமதி அரிசி வாசனை அப்படியே இருக்குது. ஆனால் கொஞ்சம் வளவளப்பா இருக்குது, நல்லா இருந்தது. இப்போ அது சாப்பிட்டதுக்கு முன்னால கொழுப்பு கொலஸ்ட்ரால் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் இதை நான் குடிக்கிறேன். இதை குடிச்சிட்டு தான் எதுவுமே. இஞ்சி சாறு, பூண்டு சாறு, எலுமிச்சம்பழ சாறு, ஆப்பிள் சைடர் வினிகர், தேன் கலந்து நீங்களே வீட்டில் செஞ்சீங்க. செய்ய முடியாதுங்க, செய்யறதுக்கு நேரம் மட்டும் நம்மகிட்ட வாங்கிங்க. இது வந்து கொலஸ்ட்ரால் வரக்கூடிய ஹார்ட் அட்டாக், கொழுப்பு கட்டி
நல்ல ஜீரணமாகிறது, ஃப்ரீ மோஷன் போறது, வாயுலாம் பிரிகிறது. இந்த மாதிரி இதுக்கு எல்லாத்துக்கும் நல்ல சூப்பரா வேலை செய்யும். கொலஸ்ட்ராலால வரக்கூடிய பிபியும் கண்ட்ரோல் பண்ணும். இது எல்லாரும் குடிக்கலாம், எப்ப வேணும் குடிக்கலாம். குடிச்சிட்டே இருக்கணும்னு ஒண்ணு கிடையாது. கொஞ்ச நாள் குடிச்சிட்டு கொஞ்ச நாள் நிறுத்திடலாம், மறுபடியும் குடிக்கலாம், நிறுத்தலாம். இது வந்து நம்ம கிட்ட வந்து வாட்ஸ்அப், வெப்சைடு, அமேசான், பிளிப்கார்ட் இதெல்லாம் கிடைக்கும். டைரக்டாவும் வந்து வாங்கிக்கலாம். நீங்க வேணுங்கிறவங்க வாங்கிக்கங்க. அதாவது உங்களால செய்ய முடியாத மட்டும் வாங்கிக்கங்க. அதே மாதிரி இது வந்து பசு நெய், இது எருமை மாட்டு நெய் புதுசா லான்ச் பண்ணிருக்கோம். புதுசா போட்டுருக்கோம். எருமை மாட்டு நெய் பாருங்க, வெள்ளையா இருக்கும். இது டேஸ்ட் அமோகமா இருக்கும். அப்புறம் ஹேர் ஆயில், ஆர்கானிக் ஹானா ஹேர் ஆயில். அதாவது ஒரு 6 மாசம் தொடர்ந்து தடவினாக்க முடி புதுசா வளரும், கொட்டாது. ஒரே மாசம் 10 நாள் கொட்டுதுன்னு சொன்னீங்கன்னா நிக்காது. 6 மாசம் தொடர்ந்து தடவும். நீங்க இதெல்லாம் வாங்கிக்கீங்க. அதாவது 63 80 80 16 02 வந்து ஸ்டாக் இருப்பாங்க. காலையில வந்து 9:30 மணிலிருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் போன் எடுப்பாங்க. போன்ல ஆர்டர் வச்சு கொள்ளிங்க. நைட்டு போன் பண்ணீங்கன்னா மிஸ்டு காலா இருக்கும். மறுநாள் காலையில் வந்து உங்களுக்கு வந்து போன் பண்ணி அதை வெரிஃபை பண்ணிக்கோங்க. நீங்க உங்களுக்கு வந்து உங்க வெப்சைட்ல அனுப்பிடுவாங்க, அதாவது கொரியர் அனுப்பிடுவாங்க, உங்க வீட்டுக்கு வந்துடும். மறுபடியும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சாப்பாட்டு ராமன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சாப்பாட்டு ராமன். பாய்.